தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்டார் பை கன்ஸ்டன் கேட்குறேன். நான் நல்ல சுகமாக இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொன்னால், இன்றைக்கு உண்மையிலேயே பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம் என்னென்னு சொன்னால், எங்களுடைய தமிழ் ஈழத்தினுடைய அந்த காலத்திலிருந்து தமிழ் சார்ந்த தலைவருடைய வழியிலே வந்த ஒரு அரசியல்வாதி தெரியும், சிவாயிலிங்கம் ஐயா. அவருடைய உடல்நிலை இப்பொழுது ஒரு மோசமான நிலையில் உள்ளது. அவருக்கு உடல் உறுப்பு ஒன்று மாற்றம் செய்ய வேண்டி இருக்கின்றது. அதற்காக பெரிய ஒரு தொகையான அளவு பணம் தேவைப்படுகின்றது. ஆகவே அவர் கிட்டடியிலே ஒரு காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியை பார்க்கும்பொழுது எங்களுக்கு சில கவலையாக இருந்தது. உண்மையிலேயே தமிழர்கள் என்ற ரீதியிலே பல கால ஆண்டுகளாக தமிழ் அரசியல்வாதிகளிலே சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். தனக்கென்று இல்லாமல் பிறருக்கென்று வாழ்ந்த ஒரு தமிழ் அரசியல்வாதி. அவருடைய இந்த உருக்கமான அந்த காணொலியை பார்த்தவுடனே பல விதமான உணர்வுகள் எங்களில் ஏற்படுகின்றது. அதாவது எங்களுடைய காலத்தில் இருந்தே தமிழர்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள். அந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறவர்களுடைய நிலைமை, அவர்களுக்காக ஆதரிக்கிறவர்களுடைய நிலைமை கடைசியில் இப்படித்தான் அனாதைகளாக இருக்கின்ற மாதிரியான சூழ்நிலை. அந்த வகையில் அவருடைய உடலில் ஏற்படுகின்ற அந்த உடல் உறுப்பு மாற்றத்திற்காக பல லட்சம் ரூபாய் தேவைப்படுகின்றது. ஆகவே என்னுடைய இந்த வீடியோவுக்கு கீழே அந்த நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதோடய டீட்டெயில்ஸ் நான் கீழே போட்டிருக்கேன். மற்றது கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் போடுவேன். உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்ய வேண்டும். இப்படியான தலைமைகள் இன்னும் இருக்கிறபடியாக தான் எங்களுடைய தமிழ் சார்ந்த சில இடங்களிலே தமிழர் சார்ந்த ரீதியில் நாங்கள் ஒன்றாக செயற்படுவதற்கு சில பக்கபலமாக இருக்கின்றது. ஆகவே இந்த காணொலியை பார்க்கின்றவர்கள் முடிந்தளவு உங்களால் முடிந்த பண உதவியை, வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் சரி, உள்ளூரில் இருக்கிறவர்கள் சரி, நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதுபோல் இன்னும் பல பெறுமதியான தொகை தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த வீடியோ பார்க்குறீங்க உடனடியாக என்னுடைய இந்த வீடியோ கீழே அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் மற்றது சிவாயிலிங்கம் ஐயாவோட தொடர்பு இலக்கங்கள் அனைத்தும் போட்டிருப்பேன். முடிந்தளவு நீங்கள் அவருக்கு உதவி செய்து எங்களுடைய முன்னைய காலத்து வரலாறுகளை மீட்டுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.